அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ரப்பனா துஆ தொடர் என்று 10வது பகுதிக்கு வந்திருக்கு. நம்மள பல பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு துஆவை மனப்பாடம் பண்ணி ஓதிக்கொண்டே இருப்போம். ஆனால் அந்த துஆவில் அல்லாஹ்விடம் என்ன கேட்கிறோம், ஏன் கேட்கிறோம், அந்த வார்த்தைகளை முதலில் யார் சொன்னார்கள் என்பதை பற்றி பெரிதாக யோசித்திருக்க மாட்டோம். உண்மையில் ஒரு துஆவுடைய அர்த்தத்தையும் பின்னணியும் தெரிந்து கொண்டு ஓதும்போது அந்த துஆ நம்முடைய நாவிலிருந்து மட்டும் வராது, இதயத்திலிருந்தும் வரும். அதனால தான் இந்த தொடரில் ஒவ்வொரு ரப்பனா துஆவையும் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சி செய்து வருகிறோம். இன்று நம்ம பார்க்க போகும் துஆ சூரத்துல் பக்ரா 128வது ஆயத்தில் வரும் ஒரு அழகான துஆ. முதல்ல துஆ என்னன்னு பார்ப்போம். ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைனி லக்க வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக்க வ அரீனா மனாசிகானா வத்துபு அலேனா இன்னக்க அந்த தவ்வாபுர் ரஹீம். இந்த துஆவுடைய தமிழர்த்தம்: எங்கள் இறைவனே, எங்களை உனக்கு முற்றிலும் அடிபணிந்தவர்களாக ஆக்குவாயாக. எங்கள் சந்ததியிலிருந்தும் உனக்கு அடிபணியும் ஒரு சமுதாயத்தை உருவாக்குவாயாக. எங்களுடைய வணக்க வழிமுறைகளை காட்டுவாயாக. எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே தௌபாவை ஏற்றுக்கொள்பவன், அளவற்ற கருணையாளன். இந்த துஆவை யார் கேட்டாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கஅபாவை கட்டி கொண்டிருந்த நேரத்தில் இந்த துஆவை அல்லாஹ்விடம் கேட்டாங்க. முதல்ல அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்க. ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைனி லக், யா அல்லாஹ், எங்களை உனக்கு முழுமையாக அடிபணிந்தவர்களாக ஆக்குவாயாக. இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேணும். இந்த வார்த்தைகளை சொல்வது சாதாரண மனிதர்கள் அல்ல, ஒரு நபியும் மற்றொரு நபியின் தந்தையும் தான். அப்படி இருந்தால் அவர்கள் நாங்கள் போதுமானவர்கள் என்று நினைக்கல. மாறாக, யா அல்லாஹ், எங்களை உனக்கு அடிபணிந்தவர்களாக வைத்திரு அப்படின்னு தான் துஆ கேட்குறாங்க. இதுலேருந்து நமக்கு ஒரு பாடம் கிடைக்குது. நேர்வழியில் இருப்பதும் அதில் நிலைத்திருப்பதும் அல்லாஹ்வின் அருள் இல்லாமல் சாத்தியமில்லை. அதற்கு பிறகு அவர்கள் கேட்பது அமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக்க, எங்கள் சந்ததிகளிலிருந்தும் உனக்கு அடிப்பணியும் ஒரு சமுதாயத்தை உருவாக்குவாயாக. அவங்க துஆலேயே அவங்க மனது எவ்வளோ விரிவாக இருக்குங்கிறத நம்ம உன்னித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். தங்களுடைய வாழ்க்கையை மட்டும் அவங்க பார்க்கல, தங்களோட பிள்ளைகளை மட்டும் பார்க்கல, தங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவர்களுடைய சந்ததிகள் வரை நினைத்து துஆ செய்கிறாங்க. இன்று நம்ம பெரும்பாலும் பிள்ளைகளோட படிப்பு, வேலை, வருமானம், திருமணம் இவர்களுக்காக துஆ செய்கிறோம். அது தவறில்லை. ஆனால் அதை விட முக்கியமானது அவங்க அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக இருக்க வேண்டும் என்று துஆ செய்யணும். ஏனென்றால் செல்வம், பதவி, புகழ் இவையெல்லாம் ஒரு தலைமுறையோடு முடிந்து விடலாம். நம்ம ஒரு கணம் சிந்தித்து பார்த்தோன்னா, வரலாற்றில் எத்தனையோ மன்னர்கள் இருந்தாங்க. மிகப்பெரிய அரண்மனைகள், செல்வங்கள், அதிகாரங்கள் அவர்களிடம் இருந்தன. ஆனால் இன்று அவருடைய சந்ததிகள் எங்கே இருக்கிறாங்கன்னு கூட தெரியல. செல்வம் சந்ததியை பாதுகாக்காது, அல்லாஹ்வின் அருள் தான் பாதுகாக்கும். அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொத்துக்களை கேட்கல, நேர்வழியையும் நல்ல சந்ததியும் கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆவின் பலனை நாம் இன்னும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் அவருடைய சந்ததியில் நபிமார்கள் வந்தார்கள். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்தார்கள். அதனால் ஒரு பெற்றோருடைய துஆ எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த ஆயத்து நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த துஆ மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு உண்மையான முஃமின் தன்னை பற்றி மட்டும் சிந்திக்க மாட்டார். தன்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவர்களுடைய சந்ததிகள் வரை நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இன்று பலர் தங்கள் பிள்ளைகளுக்காக பணம் சேர்க்கிறார்கள், சொத்துக்கள் வாங்குறாங்க, வசதிகளை ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் அதை விட முக்கியமானது என்ன? அவர்களுக்காக நம்ம துஆ செய்யணும். நமக்கு கிடைக்கும் பாடம், நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக மட்டும் அல்ல, நம்முடைய சந்ததிகளுக்காகவும் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அவர்களுடைய சந்ததிகளையும் ஈமானில் நிலைத்திருக்கச் செய் என்று அடிக்கடி துஆ கேட்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இன்று நம்ம பார்க்கவும் மக்கா உலகம் முழுவதிலிருந்தும் மக்கள் வந்து சேரும் ஒரு பாக்கியமான பூமி. அதற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆக்களும் இருக்கின்றன. ஒரு பெற்றோரின் துஆ எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. எனவே அன்பானவர்களே, இன்று முதல் நம்முடைய துஆக்களில் நம்மை மட்டும் சேர்க்காமல் நம்முடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் வரப்போகும் சந்ததிகளையும் சேர்த்துக்கொள்ளும். அல்லாஹு தாலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நேர்வழியில் நிலைத்திருக்க செய்வானாக. ஆமீன். அடுத்து அவர்கள் கேட்ட துஆ வ அரீனா மனாசிகனா,
எங்களுடைய வணக்க வழிமுறைகளை எங்களுக்கு காட்டுவாயாக. இங்கேயும் ஒரு பெரிய பாடம் நமக்கு இருக்குது. நல்ல எண்ணம் மட்டும் போதாது, அல்லாஹு தஆலாவை வணங்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் போதாது, அல்லாஹு தஆலா விரும்பிய முறையில் வணங்கவும் தெரிய வேண்டும். அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ், எப்படி உன்னை வணங்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தா அப்படின்னு துஆ கேட்டிருக்காங்க. இன்று நாமும் அறிவு அதிகாரத்தையும் மார்க்கத்தையும் சரியாக புரிந்து கொள்ளவும் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக வத்துபு அலைனா இன்னக அந்த தவ்வாபு ரஹீம் அப்படின்னு துவா கேட்டிருக்காங்க. இதனுடைய அர்த்தம், எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக, நிச்சயமாக நீயே தௌபாவை ஏற்றுக்கொள்பவன், கருணையுள்ளவன். இந்த வரிகளை நல்லா சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதாவது கஅபாவை கட்டி கொண்டிருக்கும் அளவுக்கு பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கும் நேரத்திலும் தங்களுடைய அமலை நம்பாமல் அல்லாஹு தஆலாவை மன்னிப்பைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள். இதுதான் உண்மையான இறையச்சம். நாம் ஒரு நன்மை செய்துவிட்டால் பெருமைப்படக்கூடாது. மாறாக, யா அல்லாஹ், நான் செய்ததை ஏற்றுக்கொள், என் குறைகளை மன்னித்துவிடு அப்படின்னு துஆ கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அன்பானவர்களே, இந்த ஒரு துஆவில் எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன பாருங்கள். நேர்வழியில் நிலைத்திருப்பது, நல்ல சந்ததிகள், சரியான மார்க்கறிவு, அழகான இபாதத், அல்லாஹ்வின் மன்னிப்பு, இவை அனைத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே துஆவில் கேட்டாங்க. அதனால் இந்த துஆவை மனப்பாடம் செய்து அதன் அர்த்தத்தை உணர்ந்து அடிக்கடி ஓதுவோம். அல்லாஹு தஆலா நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததிகளையும் நேர்வழியில் நிலைத்திருக்கச் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரப்பனா துஆ தொடரில் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.